மாற்று சக்தி இல்லைன்றாரு, முதன்மை சக்தின்றாரு. முதன்மை சக்தினா எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவர் தான் முதல்ல நிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆனாலும் இல்ல, இல்ல. அப்படி அர்த்தம் இல்ல. சரி சொல்லுங்க. என்ன கேள்வின்னு ஆ. முதல்ல கேளுங்க. ஆனாலுமே எல்லாத்துக்கும் பிரசன்ட் ஆகுறாரான்னா இருக்க மாட்டேன்றாரு விஜய். ஆ. இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும். நானும் சில பதில்கள சொல்லணும். என்னை போன்றவர்கள் பதில் சொல்லணும். மக்கள் கவனிக்கணும். கவனிச்சு தான் எடை போடணுமே தவிர, ஒரு ஆ. தலைவன் என்ன செய்றான்? என்ன செய்ய மாட்றாரு? அவ்வளோலாம் பேசினாரே. அதே மதுரையில இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கே 2 வார்த்தை பேசல. ஒரு தீர்மானம் போடல. மசோதாவ கொண்டு வந்து பிரதமரையே சேர்த்துட்டாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. பிரதமர் மேல எஃப்ஐஆரே போட முடியாது. ம். அப்புறம் என்னத்துக்கு அந்த பெருமை? எஃப்ஐஆரே போட முடியாது. ஜெயில்ல வைக்க முடியுமா பிரதமர? அப்ப யார ஏமாத்துறதுக்கு? மோடிஜி யார ஏமாத்துறதுக்கு ஜி? அப்படின்னு நான் விஜய் கேட்டிருந்தா தான் பொலிட்டிக்கல் வில் பவர் அவர்கிட்ட இருக்குன்னு நம்ம நம்பலாம். ம். அந்த துணிச்சல், தெளிவு கலந்த துணிச்சல். வெற்று துணிச்சல் ஒண்ணுக்கு ஆகாது. ம். தெளிவோட இருக்கணும் அந்த துணிச்சல். மோடிஜி யார ஜி ஏமாத்துறீங்க? எஃப்ஐஆரே போடாம உங்கள உள்ள வைக்க முடியுமா ஜி? இதுல என்ன ஜி உங்களுக்கு பெருமை? கேட்டிருந்தாருன்னா அந்த ரசிகனுக்கு அரசியலை கத்துக் கொடுத்திருப்பார். ஓட்ட திருடுறீங்களே ஜி, பாலத்துக்கு அடியில இருக்கிறவனுக்கு ஓட்டு கொடுக்குறீங்கன்னு பெருமை வேற. எந்த பாலத்துக்கு அடியில ஜி நீங்க ஓட்டு கொடுத்தீங்க? ம். நேப்பியர் பாலத்துக்குள்ள 10 குடும்பத்தை உட்கார வைக்கிறேன். கொடுக்க சொல்லுங்க சேப்பாக்கம் தொகுதி தேர்தல் அலுவலரை. கொடுக்க சொல்லுங்க சார். யார சார் ஏமாத்துறீங்க? இதெல்லாம் நான் கேட்கிற டோனை விட இன்னும் ஆக்ரோஷமா விஜய் கேட்டிருக்கணும். ம். கேட்க தவறிட்டார். அப்ப ரசிகனை ரசிகனாவே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாரா? அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆபத்தான கேள்வி தோணுது. ம். ரசிகனை தொண்டனா மாத்தினாதான் அவர் கட்சி உருப்படும், உருப்பெறும். ம். நீண்ட காலத்துக்கு சொல்றேன். கன்சிஸ்டன்சி இருக்கும். சஸ்டைனபிலிட்டி இருக்கும். இல்லாட்டி ரசிகன் அப்படியே விசில் அடிப்பான் போயிடுவான். நாளைக்கு நாளைக்கு இன்னொரு அஜய் வருவாரு. அந்த அஜயை நோக்கி ஓடிடுவாங்க. ம். ரசிகனுடைய பாயிண்ட் அதுதான் சார். விஜய் காலங்காலத்துக்கு அப்படியே சூப்பர் ஸ்டாரா இருப்பாரா? தளபதியாவே இருப்பாரா? இது அரசியல் கூட்டமாவோ அரசியல் படுத்த அரசியல் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். ரசிகனா தான் வர்றான் அவன். ஆமாம், சினிமா நடிகர் விஜயை பார்க்க தான் வந்தான். ஆ. அவன் அரசியல் தலைவர் விஜயை நோக்கி தக்க வைக்கிறது சவாலான காரியம். ஆ. அதுக்கு தலைவரும் தகுதி உடையவரா இருக்கணும். தகுதியை வளர்த்துக்கணும்.